ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி மிஷனரி ஒர்க்கரா நானு உத்தரப்பிரதேஷ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 3 டேஸ் க்ரூசைட் மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, ஒரு சில பேர் வந்து அத தடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட போட்டு அடிச்சாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில்ல வச்சிருந்தாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? இப்ப வரைக்குமே அங்க மினிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டும் அங்க மிஷனரியா இருக்கிறாரு. இத நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் அ கம்ஃபர்டபிள் லைஃப். இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணும்போது, ஆ நீங்க சில டைம்ல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். பெயின் ஃபேஸ் பண்ணலாம். பெர்சிக்யூஷன் ஃபேஸ் பண்ணலாம். சில டைம்ல பெர்சிக்யூஷன் தான் ரிவைவலுக்கு வழி வகுக்குது. ஏர்லி சர்ச்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பெர்சிக்யூஷன் நடக்குதோ, அங்கெல்லாம் காஸ்பல் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். இயேசு கிறிஸ்துவுக்காக நிக்கிறவங்கள தேவன் மகிமைப்படுத்துகிறார். மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்றது வாசிக்கிறோம். 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுவீர்களாகில் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நான் என்னமோ ஒரு ஸ்டோரிலாம் சொல்லல. இதுதான் உண்மை. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பெர்சிக்யூஷன் இஸ் ஹேப்பனிங். மணிப்பூர்ல இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல ஒரு 3 சர்ச் லீடர்ஸ கொன்னுட்டாங்க. தே ப்ரூட்டலி மர்டர்ட். இன்னும் அநேக இடத்துல வந்து மிஷனரிஸ் தாக்கப்படுறாங்க. பெர்சிக்யூஷன் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். As a Christian, this is high time for us to pray for all the mission fields, missionaries, churchesக்குலாம் நம்ம ப்ரே பண்ணணும். டேக் 1 minute of your time. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. Persecution is not the end of the church. Many times it becomes the beginning of revival. So pray for all the mission fields, pray for all the missionaries, pray for all the church, and pray for India. God bless you.